இன்னைக்கு தேங்கி இருக்கிறது. அதுக்கான 25 இடங்களில் திறந்த வெளி சேமிப்பு கிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இல்ல திறந்த வெளி சேமிப்பு கிடங்கள் நான் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்தேன். 25 இடங்களில் திறந்த வெளி சேமிப்பு கிடங்கள் அமைக்கப்பட்டு நெல்லை சேமித்து வச்சிருக்கிறோம். வாங்கிய நெல்லை 4000 லாரிகளில் வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போகிறோம். டெய்லி 35,000 மூட்டைகளை வெளியே மாவட்டத்துக்கு கொண்டு செல்கிறோம். 8 வேகன் ரயில் வேகன் மூலமாக நெல்கள் கொண்டு செல்லப்படுகிறது. அதே மட்டும் இல்லாமல் நெல் அதிகமாக விளையிற இடத்துல எதுக்கு தலைவர் நெல் அதிகமாக விளையிற இடத்துல ஒரு டேப்புக்கு பதிலாக, அதாவது 1000 மூட்டைக்கு பதிலாக 2000 மூட்டை உரத்தாட்டு சொன்னீங்க. புதூர் இடத்துல 2000 மூட்டை வாங்குறோம் டெய்லி. அதே மாதிரி திருவையாறில் போதலூர் ஊராட்சியில் 3000 மூட்டை வாங்குறோம். டெய்லி 3000 மூட்டை வாங்குறோம். நீங்க எந்த இடத்துல எம்எல்ஏக்களை சொல்லுங்க. நாங்க அங்க இடத்துல 3000 மூட்டை வாங்குறோம். 3000 மூட்டை வாங்கிட்டு இருக்கிறோம். 3000 மூட்டை வாங்கிட்டு இருக்கிறோம். அதனால நெல் தேங்கி இருக்க காரணம் ஒன்றிய அரசு, அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதி கொடுத்துட்டா உடனே நெல் அரைப்பதற்கு அரசு தயாராக இருக்குது. அதனாலதான் காரணம் ஒழிய வேற காரணம் இல்லை. இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுல நேற்றுக்கு கூட என்னோடத்துல தொடர்பு கொண்டு உடனடியாக அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். எங்க அதிகாரிய இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற மண்டல மேலாளர்கள், அதே மாதிரி சென்னையில் இருக்கின்ற எங்கள் மண்டல மேலாளர்கள் பூராமே எல்லா மாவட்டங்களிலும் குழுக்களாக 15 குழுக்களாக பிரிக்கப்பட்டு, அது இல்லாமல் கலெக்டர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, தாசில்தார் எல்லா பேரும் ஒவ்வொரு வட்டத்திலையுமே இருந்து போர்க்கால அடிப்படையில் இந்த பணியை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது நாங்கள் சுணக்கம் இல்லை. ஏன்னா அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 13 மடங்கு நெல் உற்பத்தி அதிகமாக இருக்குது. ஒரு மடங்கு இல்லை, 13 மடங்கு உற்பத்தியாக இருக்குது. நீங்க நாகப்பட்டினம் எம்எல்ஏ கேளுங்க, முன்னாள் அமைச்சர் அவர் OS மணின்னு கேளுங்க. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 13 மடங்கு நெல் உற்பத்தி அதிகமாக இருக்குது. அதனால ஏனென்றால் மாண்பு முதலமைச்சர் எடுத்துக்கின்ற நடவடிக்கையின் காரணமாக நெல் உற்பத்தி அதிகமாக இருக்குது. உயர்த்திய விலை விவசாயிகள் இன்னைக்கு வியாபாரிகள் யாரும் போய் நெல்லை வாங்குறதில்ல. பூரா விவசாயிகளும் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வந்து கொடுத்தாத்தான் பணம் முறையாக கிடைக்கிறதுக்காக அதனால அங்கே கொண்டாந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு அரசு துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எனவே யாரும் கவலைப்பட வேண்டாம், அச்சப்பட தேவையில்லை. பண்ற நீங்க ஒரே நிமிஷம் நீங்க தெளிவா பதில் சொல்லியாச்சு. ஒன்றிய அரசிட்ட அனுமதி மட்டும் அவர் வாங்கி தர சொல்லுங்க. நாளைக்கே வாங்கி தர சொல்லுங்க. தெளிவா சொல்றீங்க. வேல்முருகன் என்ன